நிம்மதி. தர்மலிங்கம் தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய தொகையை ஒரே நேரத்தில் கமிஷனாக பெறுவது இதுவே முதன்முறை. 5 கோடி ரூபாய் பங்களா டீலில் கிடைத்த அந்த 1% கமிஷன் 5 லட்சம் ரூபாய். அவர் மனதுக்குள் கணக்கு போட்டுக்கொண்டார். இன்னைக்கு என் பொண்டாட்டி பிள்ளைங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கித் தர வேண்டும். வழியில் பக்கத்து வீட்டு சுந்தர் பதற்றத்துடன் ஓடி வந்து அவர் முன்பு நின்றான். அண்ணே, அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம். டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஒரு 50,000 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றாங்க. தெரிஞ்ச இடமெல்லாம் கேட்டுட்டேன். யார்கிட்டயும் இல்ல. உங்ககிட்ட இருந்தா கொடுத்து உதவுங்க. கண்கள் கலங்க அவன் கேட்க, ஆடடா சுந்தர், என்னப்பா இப்படி சொல்ற? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னால சும்மாவே இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது? நீ கேக்குற நேரத்துல கையில ஒரு பைசா கூட இல்லையேப்பா. ஒரு 2 நாள் முன்னாடி கேட்டிருந்தா எங்கேயாவது புரட்டி கொடுத்திருப்பேன். இப்ப நிஜமாவே என்கிட்ட இல்லப்பா. சுந்தர் ஏமாற்றத்துடன் தலைகுனிந்து நகர்ந்தான். வீட்டிற்கு வந்தவர் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு கடைவீதிக்கு சென்றார். மனைவிக்கு விலை உயர்ந்த பட்டுப்புடவை, சிறிய நகை, மகன் ஆசைப்பட்ட மோட்டார் சைக்கிள், பெரிய ஹோட்டலில் விருந்து என பணம் முழுவதையும் வாரி இறைத்தார். ஆனால் வாங்கிய பொருட்கள் எதிலும் திருப்தி அடையாத அவர் குடும்பத்தினர் சலிப்புடன், இன்னும் கொஞ்சம் நல்லதா எடுத்திருக்கலாம், இதெல்லாம் பழைய டிசைன், பழைய மாடல் என்று குறை சொல்லிக் கொண்டே வந்தனர். தர்மலிங்கத்துக்கு போகும்போதிருந்த உற்சாகம் இப்போதில்லை. வருத்தத்துடன் வீடு திரும்பிய போது சுந்தரின் வீட்டில் மரண ஓலம் கேட்டது. பணம் கிடைக்காததால் சிகிச்சை பலனின்றி அவன் தாய் இறந்துவிட்ட செய்தி ஈட்டியாய் பாய்ந்தது. நான் 50,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்திருந்தால் நிச்சயம் அந்த உயிரை காப்பாற்றியிருக்கலாம். அந்த பெண்மணியாவது உயிர் பிழைத்திருப்பார். தான் பணம் கொடுக்க தவறியதால் ஒரு உயிர் போய்விட்டதே. நினைக்கும்போதே நெஞ்சின் மீது யாரோ ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல கனத்தது. எழுத்து சரவணன் சூர்யா.